தமிழ் புத்தாண்டு ஆவணி மாதமா? அப்போ தமிழ் புத்தாண்டு சித்திரை தை அப்படின்னு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கே, அது என்ன? இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சில தகவல்கள் உண்மைதானா அப்படின்னு நம்ம சரி பார்க்கணும். தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் காலத்தை 6 பொழுதுகளா பிரிச்சிருக்குது. இந்த 6 பொழுதுகளும் தமிழ்நாட்டுக்கு சரியா பொருந்துதா அப்படின்ற தகவல்களை முதல்ல நம்ம மெய்ப்பிக்க வேண்டியது இருக்குது. முதல் பொழுதா கார்காலம் இருக்கு, அதாவது ஆவணி புரட்டாசி. கார்காலம் அப்படின்னா மழைக்காலம் அப்படின்னு பொருள். கார் மேகம் அப்படின்னா மழை மேகம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா தமிழ்நாட்டுல மழைக்காலம் அப்படின்றது ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. நமக்கு தெரியும், ஐப்பசி மாசம் அடைமழை என்பார்கள். கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை அப்படின்ற பழமொழி இங்க வழக்கில் இருக்கு அப்படிதுன்னு. அப்படின்னா ஐப்பசி மாசம் அடைமழையும் கார்த்திகைக்கு பின் மழை நின்று போற காலமுமா இருக்கிறத நம்ம இங்க உறுதிப்படுத்துறோம். அப்படி பார்க்க போகும்போது கார்காலம் அப்படின்னு குறிப்பிடப்படுற ஆவணி மாசமும் புரட்டாசி மாசமும் தமிழ்நாட்டுக்கு மழை காலத்தை கொண்டு வந்து தரல அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்படின்னா ஐப்பசியும் கார்த்திகையும், அதாவது நவம்பர் மாத காலகட்டங்கள் எல்லாம் நமக்கு மழைக்காலம். இதை குதிர்காலம், அதாவது குளிர்காலம் அப்படின்னு வகைப்படுத்துதுங்க தமிழ் இலக்கியமும் இலக்கணங்களும். இந்த 2 கூற்றும் தமிழ்நாட்டுக்கு மிக பொருந்தி அமையல அப்படின்றது இதுல நமக்கு தெரிய வருது. 3வது பொழுதா முன்பனி காலம் இருக்கு, அதாவது மார்கழி தை. தமிழ்நாட்டுக்கு மார்கழியும் தையும் பனிக்காலம் தான் அப்படின்னாலும் கூட அடுத்தது 4வது பொழுதா பின்பனி வகைப்படுத்தப்படுது, மாசி பங்குனி மாதங்கள். ஆனா பங்குனி மாத வெயில் பல்ல காட்டிட்டு அடிக்குதுன்ற ஒரு இயல்பான பேச்சு வழக்கு இருக்கு. பங்குனி மாதமே நமக்கு வெயில் காலம் தொடங்குது, பனி தாக்கம் ரொம்ப குறைவு. அப்படின்னா இந்த 2 காலகட்டங்களும் கூட மிக பொருந்தி வரல. இங்க இன்னொரு செய்தி நமக்கு முரண்படுது. 2 மாதங்கள் குளிர் மாதங்கள், 2 மாதங்கள் முன்பனி மாதங்கள், 2 மாதங்கள் பின்பனி மாதங்கள், ஆக மொத்தம் 6 மாதங்கள் நமக்கு பனிக்காலமும் குளிர்காலமும் இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் கால அளவுக்கு மிக நீண்ட காலங்கள் பனிக்காலமோ குளிர்காலமோ இல்லை அப்படின்றதும் இங்க நமக்கு முரண்படுது. 5வது பொழுது இளவேனில், சித்திரை வைகாசி. கத்திரி வெயில்னு சொல்லப்படக்கூடிய அக்னி நட்சத்திரம் கொதிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆக இது வெயில் காலம்தான். ஆனா இளவேனிலா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. காரணம், அடுத்த 6வது காலகட்டமான முதுவேனில் ஆணியும் ஆடியும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆணியும் ஆடியும் நம்ம பொருத்தி பார்க்கிற போது சித்திரையும் வைகாசியும் விடவும் ஆணி ஆடியில வெப்பம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். இதை நம்ம சரியா உற்று நோக்கி கூர்மையா பார்க்கிற போது மிகச்சரியா இந்த மாதங்களும் பொழுதுகளும் ஒன்றோட ஒன்று பொருந்தாததை நம்மால நுட்பமா பார்க்க முடியும். அப்படின்னா இந்த வரையறை ஏன் வந்தது? தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் ஏன் இதை முதன்மைப்படுத்துது? ஒரு காரணம் இருக்கு. அடுத்த பதிவுல பார்க்கலாம்.